ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிறுகிழங்கு வச்சு ஒரு பொரியல் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இந்த சிறுகிழங்குக்கு பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு சாம்பார் பொடி, உப்பு, மஞ்சள் பொடி இதை மட்டும் போட்டு செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெல்கம் டு சாய்ஸ் வெஜ் ஸ்பெஷல். இந்த சிறுகிழங்கு பார்த்திங்கன்னா பொங்கல் டைமில் தான் கிடைக்கும். ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். இது சேப்பங்கிழங்கு வேறு, சிறுகிழங்கு வேறு. பார்த்திங்கன்னா இந்த சிறுகிழங்குல சின்ன சின்ன வேர்கள்லாம் நம்மளுக்கு தெரியும் பார்க்குறதுக்கே. திருநெல்வேலியில் பார்த்திங்கன்னா அதிகப்படியாக இந்த சிறுகிழங்கை நம்மளால் பார்க்க முடியும். அங்கே தான் விளைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும். எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் நான் பார்த்துருக்குறேன். இந்த சிறுகிழங்க ஒரு பையில் போட்டு நல்லா தேய்ப்பாங்க. தோலெல்லாம் அப்படியே அழகாக ரிமூவ் ஆகிடும். இல்லைன்னா ஒரு சாக்கு மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் வச்சு ஒவ்வொரு சிறுகிழங்கையும் தேய்ச்சி எடுத்துருவாங்க. அவ்வளோ தோலும் அழகாக ரிமூவ் ஆகிடும். எனக்கு அந்தளவுக்கு செய்கிறதுக்கு பொறுமை இருக்காது. அதனால் நான் இதை நல்லா 3 தடவை நல்ல தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடுறேன். இதை கழுவுறது மட்டும்தான் கொஞ்சம் பெரிய வேலையாக இருக்கும். ஏன்னா இதில் மண் நிறையா இருக்கும். அதனால் ஒரு 3-4 தடவை நல்ல தண்ணியில் இப்படி தேய்ச்சி தேய்ச்சி கழுவிடுங்க. அப்போல்லாம் எங்கள் அம்மா எப்படி செய்வாங்கன்னா, நல்லா சாக்கு பையில் வச்சுட்டு நல்லா இந்த தோலை நல்லா தேய்ச்சி எடுத்துருவாங்க. ஸோ தோலெல்லாம் அப்படியே உறிஞ்சி வந்துடும், கலண்டு வந்துடும். அதுக்கப்புறம் அதை சின்ன சின்னதாக நறுக்கிட்டு நல்லா கழுவிட்டு வானலியில் வச்சு தண்ணி ஊற்றி வேக வைப்பாங்க. உப்பு போட்டு, உப்பு மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு கடைசியாக தேங்காய் திருவி இறக்கிடுவாங்க. நான் பார்த்திங்கன்னா சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக குக்கரில் வேக வச்சு தோலை உரிச்சிடுவேன். இது சிறுகிழங்கு பார்த்திங்கன்னா கழுகுற வேலை மட்டும்தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நல்லா கவனமாக கழுவிக்கோங்க. மண் நிறையா இருக்கும் பாருங்கள். அடியில் உள்ள மண் தூசியெல்லாம் இருக்குது. ஸோ 3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. குக்கரில் வச்சு எடுத்துட்டோம்னாக்கா ஈஸியாக தோலை நீக்கிட்டு அழகாக பொரியல் பண்ணிடலாம். இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். இந்த சிறுகிழங்குல பார்த்தீங்கன்னாக்கா உருளைக்கிழங்குல இருக்கிற அளவுக்கு ஸ்டார்ச்சோ கேலரிஸோ ஜாஸ்தி இருக்காது. அதனால் சுகர் பேஷண்ட் கூட தாராளமாக சாப்பிட்லாம். இதில் பார்த்தீங்கன்னா சர்க்கரையோட அளவு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் சுகர் பேஷண்ட் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ இதை மண் போக்குற அளவுக்கு நல்லா கழுவிட்டோம். இப்போ இதை குக்கரில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு எல்லா சிறுகிழங்கும். தோலும் ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். ரொம்ப மெல்லுசாக தான் இருக்கும் இதோட தோல். ஆனால் இப்போ நம்ம உடனடியாக இதை உரிக்க போகிறது இல்லை தோலை. இதை ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் கூல் ஆகட்டும். அதுக்கப்புறம் இதை ஒரு நார்மல் வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஏன் இதை நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா, எப்படியும் இதில் கொஞ்சம் மண் இருக்கும். அதனால் திரும்ப ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டோம்னாக்கா மண்ணெல்லாம் சுத்தமாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் இது பொரியல் பண்ணும்போது நல்லா உதிரி உதிரியாக தனித்தனியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் மண்ணெல்லாம் கூட இந்த தண்ணியில் அப்படியே வந்துருச்சு. இது மண் போக கழுவுற வேலைகள் மட்டும்தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸு, சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெலாம் ரொம்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நார்மல் வாட்டரில் போட்டு எடுத்ததுனால நல்லா ஆறிடுச்சு. அழகாக இப்போ நம்ம உரிக்கிறதுக்கும் அந்த தோல் ஈஸியாக வந்துடும். இந்த சிறுகிழங்குல பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. விட்டமின்ஸ், மினரல்ஸ், அயன்ஸு, ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குது. இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா சேலம், ஈரோடு, திருநெல்வேலி பக்கத்தில் விளையுது அதிகமாக. இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா அதிகப்படியாக சேலம், ஈரோடு, திருநெல்வேலி மாவட்டங்களில் தான் பயிரிடப்படுது. இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு சில தென் மாவட்டங்களில் சாப்பிட்றாங்க. அது போக கேரளாவில் சாப்பிட்றாங்க. கூர்க்கன் கிழங்குன்னு அவங்க சொல்கிறாங்க. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் இதை நம்ம நாட்டு மக்கள் அதிகமாக பயன்படுத்துறதில்ல. வெளிநாடுகளுக்கு தான் இது எக்ஸ்போர்ட் ஆகுது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த சிறுகிழங்கு தாராளமாக எடுத்துக்கலாம். இது நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பு சத்தை அப்படியே கரைச்சிடுது. நம்ம ஊரில் விளையக்கூடிய இந்த சிறுகிழங்கை நம்மளும் பயன்படுத்தலாம். இப்போது இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அவங்கவுங்களுக்கு என்ன சைஸ்க்கு வேணுமோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. நம்ம இதை வேக வச்சுட்டு நார்மல் வாட்டரில் வேறு வாஷ் பண்ணியிருக்கோம். அதனால் கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒன்றோட ஒன்று ஒட்டாது, நல்லா தனித்தனியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரை பண்ணும்போது குழையவும் செய்யாது. நல்லா நம்ம எப்படி கட் பண்ணி போட்டோமோ அதே மாதிரி இருக்கும். அவ்வளோதான், எல்லா கிழங்கையும் கட் பண்ணியாச்சு. இப்போ பொரியல் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஒரு வானொலி அடுப்பில் வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஜீரகம் சேர்த்துருக்குறேன். ஜீரகம், கருப்பு உளுந்தும் சேர்த்துருக்குறேன். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற இந்த சிறுகிழங்கை இதோட சேர்த்துடலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். பொரியல் செய்கிறதுக்குலாம் நான் எப்போவுமே சாம்பார் பொடி தான் சேர்த்துப்பேன். ஏன்னா அதில் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். அதனால் நான் டைரெக்டாக காரத்துக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 1.5 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்குறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. உப்பு சுவைக்கு ஏற்றபடி சேர்த்துக்கோங்க. பொடி உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 10லேருந்து 12 நிமிஷம் போல் அது பாட்டுக்கு சிம்லேயே இருக்கட்டும். நல்லெண்ணெய் மட்டும் அப்பப்போ 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க.
கருவேப்பிலை கொஞ்சம் தூவிக்கோங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் போல் நல்லா வறுபடட்டும். அப்போ தான் அந்த சாம்பார் பொடி, மஞ்சள் பொடியில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா ரோஸ்ட் ஆகும். அவ்வளோதான், சிறுகிழங்கு பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்குலாம் சூப்பரான ஒரு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இதை செஞ்சு காமிச்சிருக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு பொரியல் செய்கிற மாதிரி தான் இந்த சிறுகிழங்கு பொரியலும் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் தாராளமாக எல்லாருமே செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.